இன்னும் சற்று நேரத்தில் விஜய் தமது பரப்புரையை மேற்கொள்ள இருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரஃபீக் ராஜா. ரஃபீக் ராஜா, தற்போது பிரச்சாரம் நடைபெறும் இடத்திற்கு விஜய் வந்து விட்டாரா? அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் நடிகருமான விஜய் தனது 2026ஆம் ஆண்டு தேர்தல் பரப்புரை மற்றும் பிரச்சாரத்தை இன்று முதல் கட்டமாக திருச்சியில் இருந்து துவங்குகிறார். அதற்காக காலையில் திருச்சியிலிருந்து தனி விமானம் மூலியமாக சென்னையிலிருந்து கிளம்பியவர் தற்போது திருச்சி விமான நிலையத்தை அடைந்துள்ளார். திருச்சி விமான நிலையத்திலிருந்து தனது பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட தனது பிரச்சார வாகனத்தை அவர் ஏறிவிட்டார். ஆனால் அளவுக்கு அதிகமான அவரது ரசிகர்கள் சூழ்ந்து கொண்டதால் அங்கிருந்து திருச்சி விமான நிலையத்திலிருந்து வெளியேறுவதற்கு சற்று காலதாமதம் ஏற்படுகிறது. இங்கிருந்து நேரடியாக டிவிஎஸ் டோல்கேட், அதாவது ஜமால் முகமது கல்லூரி வழியாக டிவிஎஸ் டோல்கேட், மேலப்புதூர், பாலக்கரை, காந்தி மார்க்கெட், மரக்கடை வழியாக செல்வதற்காகத்தான் திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டமிடலுக்கு போலீஸ் பாதுகாப்பும் அனுமதியும் முறையாக வழங்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இருந்தபோதும் அங்காங்கு அவருடைய விஜயுடைய ரசிகர்கள் அளவுக்கு அதிகமாக இருசக்கர வாகனங்களிலும் சரக்கு வாகனங்களிலும் வந்ததால் அங்கங்கு போக்குவரத்துகளும் கொஞ்சம் தடை ஏற்பட்டுள்ளது. இருந்த போதிலும் போலீசார் அதனை சீர் செய்து அனுப்பி வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் விமான நிலையத்திலிருந்து வெளியேறக்கூடிய நடிகர் விஜய் செல்லும் வழியெல்லாம் தனது ரசிகர்களை ஆரவாரத்துடன் எதிர்கொண்டு வரவேற்கின்றார். வரவேற்பு தொடர்ந்த பின்புதான் மரக்கடை, அதாவது அதற்கு முன்னதாக இரண்டு இடங்களில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அங்கு பிரச்சாரம் என்பது கிடையாது. அங்கு மக்களை நேரடியாக சந்தித்து அவருடைய வரவேற்பை மற்றும் ஏற்றுக்கொள்கிறார். அதனைத் தொடர்ந்துதான் மரக்கடை பகுதியில் உள்ள ஒரு பொதுக்கூட்டம் போல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அந்த பகுதிக்கு நேரடியாக சென்று தனது முதல் கட்ட பிரச்சார பயணத்தை துவங்க உள்ளார். பிரச்சார பயணம் என்பது இன்றுதான் நடிகர் விஜய் துவங்க உள்ளதால் அவருடைய ரசிகர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் திருச்சிக்கு வந்தடைந்துள்ளனர். ஏனென்றால் முதலாக எதிர்கொள்ளக்கூடிய சட்டமன்ற தேர்தல் என்பதாலும் அவருடைய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்களுக்கிடையே பலத்த வரவேற்பு என்ன பேச போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் ஏற்பட்டுள்ளது. ரஃபீக் ராஜா, அந்த பிரச்சார வாகனத்தை ஒட்டியே கட்டுக்கடங்கால் மக்கள் கூட்டம் இருப்பதை நம்மால பார்க்க முடிகிறது. கட்சி சார்பாக ஏதேனும் ஒழுங்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வாய்ப்புகள் இருக்கிறதா? என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? பாதுகாப்பை பொறுத்தவரை காவல்துறையினர் மற்றும் போக்குவரத்து காவல்துறையினர் வரக்கூடிய அவருடைய தொண்டருடைய வாகனங்களை வழிமறித்து ஆங்காங்கே வாகன நிறுத்தங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் நிர்வாகிகள் சரிவர அவர்களை ஒத்துழைக்காத காரணத்தினால் அனைத்து வாகனங்களும் நேரடியாக திருச்சி விமான நிலையத்தில் உள்ள அடைந்தது. அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பை மீறி அவர்களுடைய தொண்டர்கள் பேரிகார்டுகளை எல்லாம் உடைத்து ஏறி உள்ளே சென்றதால் தான் தற்போது இந்த அவருடைய பிரச்சார வாகனத்தை சுற்றி ஒரு தள்ளுமுள்ளு சூழலும் ஏற்பட்டுள்ளது. காவல்துறை மற்றும் மத்திய போலீஸ் பாதுகாப்பு இன்னும் சற்று நேரத்தில் அதனை சரி செய்து அவருடைய வாகனங்கள் திருச்சி விமான நிலையத்திலிருந்து வெளியேறுவதற்கான ஏற்பாடுகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இணைப்பில் இருங்க ரஃபீக் ராஜா. சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி சென்றடைந்த விஜய் இன்னும் சற்று நேரத்தில் தமது பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். அதற்காக பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த வாகனத்தில் தற்போது அவர் வரும் அந்த காட்சிகளை தான் நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வாகனத்தை ஒட்டியே கட்டுக்கடங்காத கூட்டம் ஒன்று தொடர்ந்து வருகிறது. இன்னும் சில மணி துளிகளில் அவர் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்கிறார். இன்று ஒரே நாளில் 7 இடங்களிலும் அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. 2026 தேர்தலை ஒட்டி தமது முதல் பிரச்சாரத்தை தற்போது விஜய் திருச்சியில் தொடங்க இருக்கிறார். அதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ள நிலையில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் அந்த வழியே வரக்கூடிய வாகனங்களும் மாற்று பாதையில் திருப்பி விடப்பட்டிருக்கின்றன. 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி செல்ல இருப்பதால் வாகன ஓட்டிகளும் பெரும் சிரமங்களை சந்திப்பதாகவும் பயணிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2026 தேர்தலையொட்டி தமது பிரச்சாரத்தை இன்னும் சற்று நேரத்தில் விஜய் தொடங்க இருக்கிறார். அதற்காக ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் இருக்கக்கூடிய நிலையில் தற்போது பிரச்சாரம் செய்யக்கூடிய வாகனத்தில் அவர் வந்து கொண்டிருப்பதை நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வாகனத்தை ஒட்டியவாறு கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் உடன் வந்து கொண்டிருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் இஸ்லாம். முழு விவரம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் முதல்கட்ட பிரச்சார சுற்றுப்பயணத்தை இன்று திருச்சியிலிருந்து தொடங்குகிறார். வாகை சுடும் வரலாறு திரும்புகிறது, நான் விஜய் வரேன் என்கிற ஒரு தலைப்புல அவர் இந்த பிரச்சார பயணத்தை தொடங்க இருக்காரு. அதற்காக இன்று காலை தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து புறப்பட்டு திருச்சி விமான நிலையத்திற்கு வந்தடைந்தார்.
திருச்சி விமான நிலையத்தில் ஏற்கனவே அவர் அந்த பிரச்சாரத்திற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட அந்த பிரச்சார வாகனம் வந்து காத்திருந்தது. அந்த பிரச்சார வாகனத்துல ஏறி அவர் தற்பொழுது விமான நிலையத்திலிருந்து இன்னும் சற்று நேரத்திலிருந்து வெளியே வர இருக்காரு. விமான நிலையத்தில் திரண்ட ரசிகர்கள் அந்த பிரச்சார வாகனத்தை சூழ்ந்து அவரை வந்து வெளியே வர விடாத அளவிற்கு அவர்கள் வந்து சூழ்ந்து அவர்களுடைய வாழ்த்து கோஷங்களை வந்து எழுப்பிட்டு இருந்தாங்க. இன்னும் சற்று நேரத்துல அவர் அந்த விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்து டிவிஎஸ் டோல்கேட் பகுதி, அதை தொடர்ந்து மேலப்புதூர், பாலக்கரை வழியாக மரக்கடை பகுதிக்கு வந்து இங்கு தன்னுடைய முதல் பிரச்சார உரையை வந்து தொடங்க இருக்காரு. ஏற்கனவே விஜய் 2 மாநாடுகளை வந்து நடத்தியிருக்காரு. அதே போல 2 ஆர்ப்பாட்டங்களையும் நடத்தியிருக்காரு. இப்போ வந்து இதை தவிர மக்களை வந்து நேரடியாக சந்திப்பேன் அப்படின்னு கடந்த மாதம் மதுரையில் நடந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து அவர் தெரிவித்தாரு. அதன் அடிப்படையில தான் இந்த பிரச்சார சுற்றுப்பயணம் வந்து இன்று முதல் வந்து தொடங்கிட்டு ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் அவர் வந்து அந்த பிரச்சார சுற்றுப்பயணத்தை வந்து மேற்கொள்ள இருக்காரு. இன்று முதலாவதாக திருச்சியிலிருந்து அந்த பிரச்சார சுற்றுப்பயணத்தை வந்து தொடங்குகிறாரு. தொடர்ச்சியாக ஒவ்வொரு வாரமும் ஒரு 3 மாவட்டங்கள் என டிசம்பர் 20ஆம் தேதி வரை இந்த பிரச்சார பயணத்தை வந்து அவர்கள் வந்து திட்டமிட்டு இருக்காங்க. புதிதாக அரசியல் கட்சியை தொடங்கிய பின்பு அவர் 2 மாநாடுகளை நடத்தியிருக்காரு, 2 ஆர்ப்பாட்டங்களை நடத்தியிருக்காரு. மக்களை நேரடியாக சந்திக்கிறேன் என்கிற அடிப்படையில பிரச்சாரத்திற்கு இன்றுதான் வந்து முதல் முறையா வந்து வர இருக்காரு. அதனால் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்போடு அவருடைய கட்சியினர் வந்து இருக்காங்க. அதே போல அரசியல் வட்டாரத்திலும் அவருடைய பிரச்சாரத்துல வந்து என்ன பேச போகிறாரு என்பதை வந்து அவர் முக்கியமா வந்து கவனிக்கக்கூடிய வகையில வந்து இருக்காங்க. இவருடைய இந்த உரை ஏற்கனவே திருச்சியை பொறுத்தவரை திருச்சி வந்து அரசியல் திருப்புமுனை என்பது எல்லா அரசியல் கட்சியுமே வந்து தெரிவிப்பாங்க. அந்த வகையில தான் அவர் தன்னுடைய ஏற்கனவே விக்கிரவாண்டி மதுரையில தன்னுடைய மாநாடை நடத்தியிருந்தாலும் அரசியல் தேர்தலுக்கான ஒரு பிரச்சார சுற்றுப்பயணத்தை திருச்சியிலிருந்து தொடங்க வேண்டும் என்கிற அடிப்படையில அவர் இந்த பிரச்சாரத்தை வந்து இங்க திருச்சியிலிருந்து தொடங்குறாரு. இந்த திருச்சியை தொடர்ந்து அவர் அரியலூர் மாவட்டத்திற்கு சென்று அங்கு தன்னுடைய பிரச்சாரத்தை செய்துவிட்டு அடுத்ததாக குன்னம், இறுதியாக பெரம்பலூர்ல இன்றைய நாளுடைய பிரச்சாரத்தை வந்து அவர் முடிக்க இருக்காரு. 3 மாவட்டங்கள் வந்து அவர் வந்து பிரச்சாரம் வந்து இன்று வந்து செய்ய இருக்காரு. அதற்கான ரசிகர்கள் வந்து திரண்டிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு பகுதியில், அதாவது மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே தான் வந்து பேசுறாரு. மரக்கடை பகுதி என்பது திருச்சியினுடைய இந்த காந்தி மார்க்கெட் இருக்கக்கூடிய பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடியது. மாநகரத்தின் ஒரு முக்கிய பகுதியாக வந்து இருக்கு. இங்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் வரை வந்து மக்கள் வருவார்கள் ஒன்று எதிர்பார்க்கப்பட்டுச்சு. அவருடைய கட்சியினர் வந்து தொடர்ந்து அவ்வாறே வந்து கூறிட்டு இருந்தாங்க. ஆனால் இதுவரை வந்து ஒரு 5000 பேர் தான் வந்து இந்த பகுதியில் வந்து திரண்டிருக்காங்க. அவர் வரக்கூடிய நேரத்திற்கு இன்னும் சற்று தான் அதிகமாகும்னு கூறப்படுது. அவர் எதிர்பார்த்த அளவிற்கு கூட்டம் வருமா என்பது மிகப்பெரிய ஒரு சந்தேகமா வந்து இருக்கு. இருந்த போதும் இங்கு வந்திருக்கக்கூடியவர்கள் விஜயுடைய வருகையை வந்து எதிர்பார்த்து காத்திருக்காங்க. அவரை வந்து எப்படியாவது காண வேண்டும் என கிடைக்கக்கூடிய இடங்கள்ல மாடிகள்ல ஏறி அவரை வந்து பார்க்க வேண்டும் என ஆர்வத்துடன் வந்து இருக்காங்க. ஆனால் போலீசாரும் வந்து தீவிர பாதுகாப்பு பணியில வந்து ஈடுபட்டு இருக்காங்க. திருச்சி மாநகர் முழுவதுமே இவர் வரும் வழி பகுதிகளில் ஒரு 700க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க. எந்தவித அசம்பாவித சம்பவங்களும் வந்து ஏற்பட்டு விடாதபடி தொடர்ந்து கண்காணிப்பு பணியிலும் வந்து போலீசார் ஈடுபட்டு அவர்கள் வந்து இந்த கூட்டத்தை வந்து நெறிப்படுத்திட்டு வராங்க. இப்ப இன்னும் சற்று நேரத்தில் அவர் விமான நிலையத்திலிருந்து வெளியே வந்து தொடர்ச்சியாக டிவிஎஸ் டோல்கேட், மேலப்புதூர், பாலக்கரை வழியாக மரக்கடை பகுதி வந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே தன்னுடைய பிரச்சாரத்தை வந்து மேற்கொள்ள வந்திருக்கார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.